நம்ம இப்போ போம்போ ஹெட்லேண்ட்ஸ்லேருந்து கயாமா ப்ளூ ஹோல் பார்க்க தான் போயிட்டுருக்கோம். போம்போ பீச்சை தாண்டி தான் நம்ம கயாமாக்கு போக முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ரோடோட லெஃப்ட் சைடில் வர்றது தாங்க அந்த போம்போ பீச்சு. கடல், மழைக்காடுகள், எரிமலை பாறைகள், இப்படி இந்த இடத்துல பல அழகான விஷயங்கள் இருக்கு. இதை பார்க்கறதுக்காக இங்கே எக்கச்சக்கமான பேர் ஒவ்வொரு வருஷமும் வராங்க. கயாமா அப்படின்ற இந்த இடத்தோட பெயர் பூர்வ குடி மக்களோட மொழியிலேருந்து எடுத்தது. கியாராமா அப்படின்னு அவங்க இந்த இடத்த அழைச்சிருக்காங்க. அதோட அர்த்தம் என்னன்னா ஆர்ப்பரிக்கிற கடல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல எப்பவும் ரொம்ப அதிகமான அளவு கடல் அலைகள் பாறையில மோதி மோதி இடி முழக்கத்தையே உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. கியாராமா அப்படின்னு, அதாவது அதிகமா சத்தம் கொடுக்கிற இடம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு பொருள்ல தான் இந்த பேர் வச்சிருக்காங்க. இங்க இருக்கிற பாறைகள் பாத்தீங்கன்னா எல்லாமே வல்கானிக் எரப்ஷனால வந்தது. ரொம்ப பழமையான இடமா இருக்கிற இந்த ஆஸ்திரேலியால 200 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்த ஒரு எரிமலை வெடிச்சிருக்கு. அதுல உருவான மலைகள் தான் நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த மலைகள்லாம். நம்ம நின்றுட்டு இருக்க இந்த இடம் மட்டும் இல்ல, தூரத்துல தெரியிற எல்லா மலைகளும் கடலை சேர்ற அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதே மாதிரியான வல்கானிக் ராக்ஸ் தான் பார்க்க முடியுது. பின்னாடி தெரியிற அந்த மலைத்தொடர்ல ரொம்பவே உயரமா இருக்கிற அந்த மலையோட பேரு தாங்க சாடில் பேக் மவுண்டன். அந்த மலையோட உச்சியை வச்சு அந்த மலை ஒரு வல்கானோவா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து இருக்கு. ஆனா இன்னைக்கு நிலைமைக்கு மெயின்லேண்ட் ஆஸ்திரேலியால எங்கேயுமே ஆக்டிவ் வல்கானோ கிடையாது. இந்த கயாமால ரொம்ப பெருசா பேசப்படுறது கயாமாவோட ப்ளோ ஹோல் தாங்க. நீங்க பார்த்துட்டு இருக்க தூரத்துல நிறைய மக்கள் நின்றுட்டு இருக்க தெரியும், அதுதான் ப்ளோ ஹோல் இருக்கிற இடம். அப்படி என்னதான் இந்த ப்ளோ ஹோல்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவும் வல்கானிக் ராக்ஸ்னால உருவான ஒரு விஷயம் தான். வல்கானிக் ராக்ஸ்னால உருவான இந்த பாறைகள் பல வகையான பாறைகளோட கலவையா இருக்கு. உருவான இந்த பாறையோட மேல் பகுதி, அடிப்பகுதி ரெண்டுமே உறுதியான பாறையாவும், நடுவுல இருந்த பகுதியில மட்டும் மிருதுவான பாறையாவும் இருந்திருக்கு. இந்த மிருதுவான பாறை காலப்போக்கில் கடல் அரிப்பு காரணமா அரிக்கப்பட்டு இந்த இடத்துல ஒரு டனல் உருவாயிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே டனலுக்கு மேல இருந்த ஒரு இடத்துல மேற்பாறையும் உடைஞ்சு விழுக இந்த ப்ளோஹோல் உருவாயிருக்கு. காற்று காரணமா அதிக வேகத்தோட இந்த டனல் வழியா வர அலை கடைசியில இருக்க பாறையில மோதி இந்த ப்ளோஹோல் வழியா
கடல் நீரை வெளியேற்றுது. இந்த ப்ளோ ஹோல்ல இருந்து வெளியில வர அந்த கடல் நீர் வந்து 100 அடி உயரம் வரைக்கும் போகக்கூடியதா இருக்கு. இது எல்லா நாளும் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா நாளும் நடக்கும்னு சொல்ல முடியாது. என்னைக்கெல்லாம் வந்து தென்கிழக்கு திசையில காற்று அதிகமா வீசுதோ அன்னைக்கு அலையோட வேகமும் அதிகமா இருக்கணும். ஸ்வெல் அப்படின்னு சொல்ற அந்த உயரமும் அதிகமா இருக்கணும். ப்ளோ ஹோல் அப்படின்ற இந்த விஷயம் ஹவாய், மெக்சிகோ இப்படி பல இடங்கள்ல இருந்தாலும் 2.5 மீட்டர் அகலம் இருக்கிற இந்த ப்ளோ ஹோல் தான் உலகத்துல இருக்கிறதுலே பெரிய ப்ளோ ஹோலா சொல்லப்படுது. How did you predict it? It's our head. It's water. That's good. Run to two. Oh, I want to touch it. Is that fresh water? It's ocean water. ப்ளோ ஹோலை சுற்றி கொஞ்சம் தூரத்துக்கு ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதிகமாக அலை வீசக்கூடிய அந்த காலங்களில் இந்த ஃபென்ஸையும் தாண்டி தண்ணீர் வந்து வெளியில் வந்து விழுந்திருக்கு. அதனால யாரும் அடிச்சுட்டு உள்ளே போயிடக்கூடாதுன்றதுக்காக இந்த இடத்த ஃபென்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தண்ணி வரதையே பார்க்க முடியும். இந்த இடத்த தாண்டிட்டா என்டர் அட் ஓன் ரிஸ்க் தாங்க. போன வீடியோவில் நான் கிளம்பும் போது சொன்னேன், சடனாக நாங்கள் பிளானை சேஞ்ச் பண்ணிட்டு போம்போ பீச் பார்க்காம அதுக்கு பதிலாக கயமா ப்ளோ ஹோல் பார்க்க வந்தோம் அப்படின்னு. அதுக்கான காரணம் தென்கிழக்கு திசையிலேருந்து வீசின காற்று தாங்க. இன்னைக்கு 28 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த இடத்துல காற்று வீசுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் தென்கிழக்கு திசையிலேருந்து. அதனால அந்த நேரத்தில் ப்ளோ ஹோல் பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால பிளானை சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே வந்தோம்.
no. Is there yeah? Do you... இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல வலது பக்கமாக இருக்கிறது தாங்க ப்ளோ ஹோல்குள்ளே போகிற அந்த கேவ் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சரோட என்ட்ரன்ஸ் இதுதான். ப்ளோ ஹோல்குள்ளே போகிற அலை வந்து இந்த வழியாக தான் போகுது. நம்ம வந்த நேரத்தை விட இப்போ வந்து காற்றோட வேகம் கொஞ்சம் கூடி இருக்கு. இப்போ போய் நம்ம ப்ளோ ஹோலை ஒரு தடவை பார்க்கலாம். நம்ம இப்போ இங்கேருந்து போம்போ பீச்சுக்கு கிளம்பலாம். போன வீடியோவில் நம்ம ராக் ஃபிஷிங் பண்ணுறதை பார்த்தோம். அவங்க இந்த வழியாக தான் இறங்கி போயிருப்பாங்க. அடுத்து வேறு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பில் இருங்கள். நன்றி.